ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஓட்ஸ் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம் ஒரு கப் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணால் எடுத்துக்கலாம். அளவு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் இந்த தட்டில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேரிச்சம்பழம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் எல்லா பக்கம் படுற மாதிரி வச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நான் ஏலக்காய் வாழைப்பழம் ஒரு 4 எடுத்துருக்கேன். நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் ஒரு 3 கப்பு ஓட்ஸ் போட்டுக்கலாம். இதே கப்பில் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். நம்ம சட்னி அரைப்போம் பாருங்கள், அந்த கடலை எடுத்து பொட்டுக்கடலையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, சுக்கு தூளுங்க 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். பட்டைப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். எடுத்து வச்சுருந்த பேரிச்சம்பழம் அதையும் போட்டு அப்படியே அரைச்சி வச்சுருக்கேன். பேரிச்சம்பழம் பாருங்கள் இந்தளவு மசிஞ்சிருக்கு. இதையும் எடுத்து அப்படியே இந்த ஓட்ஸில் போட்டுக்கிறேன். எல்லாமே கை வச்சு நல்லா கலக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேன் இருந்தால் உங்களுக்கு பிடிப்புக்கு வர அளவு தேன் ஊற்றி பசஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி தேன் ஊற்றலைங்க. ஒரு சின்ன கட்டி வெல்லம் எடுத்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது. இதுலேயே நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிற ரா சுகர் போட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி பிசு தன்மை வரணும். கொஞ்சம் இப்படி இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேன் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மேலாக போட்டுக்கலாம். அடியில் கல் ஏதாவது நிற்கும். அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி பிடிப்புக்கு வரணும். நான் 1/2 கப் போட்டேன், எனக்கு சரியாக போச்சு. இதுக்கு அளவுலாம் இல்லைங்க, நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இவ்வளோ பெருசு பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த கப் கேக் ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரேலாம் இந்த மாதிரி கப்லையும் அதே போல் செய்து எடுத்துக்கலாம். இந்த பால் இப்படி இதில் வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா டம்ளர் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நடுவில் கொஞ்சம் ஹோல் வர மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். அப்படி டம்ளர் வச்சு வேண்டாம்னா நம்ம கை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி அவ்வளோதான். இந்த வேலை செய்யும் போதே அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம். இதை அப்படியே அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இருபது நிமிஷத்தில் கரெக்டாக பேக் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் நைஃப் வச்சு இப்படி எடுத்தோம்னாவே வந்துடும். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஆயில் பட்டர் எதுவும் சேர்க்கலைங்க. ஆயில் நம்ம சும்மா அந்த கப்பில் இந்த இடத்துல தடவறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும், மற்றபடி ஆயில் உபயோகப்படுத்தலை. இந்த கப்பில் இருக்கிறத எடுத்து காமிக்கிறேன். டார்க் சாக்லேட் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு எந்த பழம் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கின பால் எடுத்துக்கலாம், சூடாக இருக்கணும். சாக்லேட்லாம் நான் ஓட்ஸ் எடுத்த பாருங்கள், அதே பவுலில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம், நிறைய வேண்டாம், கொஞ்சம் போதும். சூடாக பால் ஊற்றினே சாக்லேட்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. ரொம்ப பால் ஊற்றக்கூடாது, சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஓட்ஸ் கப்பில் அப்படியே இந்த மாதுளம்பழம் சாக்லேட் எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சம் ரோஸ் இதழ்கள் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.